என்னது டெஸ்ட் போட்டியில இருந்து விலகினார் ரோஹித் சர்மாவா? இத்தனை நாள் பழக்கம் பழகிருக்கேன், ஒரு போன் கூட பண்ணல, ஒரு மெசேஜ் கூட போடல. என்ன நன்மை? சூர்யா தேவான்லாம் ஊர்ல இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு பேர் அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடானா நம்மகிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட சொல்ல மாட்டான். இவன் என்ன பழக்கம் சரியில்லையே. பேசாம நம்மளும் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவோமா? நன்மை இல்லாத கிரிக்கெட் நமக்கு தேவையில்லை. ஆனா அவன் அதை மதிக்கவே இல்லை. நான் இல்லாம அவன் இல்லை, அவன் இல்லாம நான் இல்லைன்னு தான் நான் தான் யோசிச்சிருக்கேன். ஆனா அதை அவன் யோசிக்காம ரிட்டையர் ஆயிட்டான். என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? என்னங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? வாழ்க்கையோட இக்கட்டான சூழ்நிலையில இன்னைக்குதான் நிக்கிறேன். நீங்க அங்கேயே நில்லுங்க, பாப்பா அழுகுறா, போய் பால் வாங்கிட்டு வாங்க. எனக்கு அங்க ஒருத்தர் நண்பன்ற பேர்ல பால் ஊத்திக்கிட்டு இருக்கியான். நீ உன் குழந்தைக்கு பால் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பால்லாம் இன்னைக்கு கிடையாது. முக்கியமான சுச்சுவேஷன். குழந்தை பால் குடிச்சாதான் உங்களுக்கு சோறு. சோறா பாலா? எல்லாரும் சோத்துலயே வந்து கை வைங்கடா. இப்ப என்னடா உனக்கு பால் தானே வேணும், இரு நான் போய் வாங்கிட்டு வர்றேன். நம்ம இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்குன்னு இருக்கிற ஒரு நண்பர்கள்ட்ட கேட்போம். நமக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. A to Z எல்லாத்துலயுமே இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் போன் பண்ணி கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் முடிவு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ல ABD. ஒரே பேர்ல இல்ல அவங்க. ஓகே, நல்லதுதான். ABD வில்லியர்ஸ் போன போடுவோம். சவுத் ஆப்பிரிக்காக்கு லைன் இவ்வளவு கிளியரா இருக்கா? சொல்றா கோழி. ஏப்பா ABD நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்டா. ஏப்பா வீட்டுல ஆடு மாடு கோழி எல்லாம் நல்லா இருக்காப்பா? எல்லாம் சுகமா இருக்காங்க. சூப்பர் சூப்பர்ப்பா. ஏப்பா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கால் பண்ணிருக்கேன்ப்பா. சொல்லுப்பா. ஏப்பா என் நண்பன் யாரு? ரோஹித் ரிட்டையர் ஆயிட்டான், தெரியுமே, பாத்தனே. அத வேற சொல்லாதப்பா. அவன் ரிட்டையர் ஆயிட்டான். பேசாம நானும் ரிட்டையர் ஆயிரவா? என்ன நீ பெனாத்திட்டு இருக்க? காலையில எதுவும் குடிச்சிட்டியா என்ன? ஏப்பா காலையில டீ தான்ப்பா குடிச்சேன், அதான் அந்த மாதிரி இருக்கு. போய் பாரு, தங்கச்சி கூப்பிட்டா எனக்கு. நீ பால் வாங்கிட்டு வரல, போய் வாங்கிட்டு வா போ. ஏப்பா என் வாழ்க்கையில பால் ஊத்துற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பால் ரொம்ப முக்கியமா, என்ன பண்ணன்னு சொல்லுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், போய் பால் வாங்கிட்டு வா போ. வைக்கிறேன். டேய் டெஸ்ட் மேட்ச்ரா. டேய் ஏன்டா RCB விளையாடலாம் மேட்ச முடிக்காம பாதியிலே வந்துருவ. என் வாழ்க்கையில ஒரு டெசிஷன் எடுக்கிறேன், அதுலயும் பாதியிலே போறியடா. யாருடா நீ? சரி விடு. ABD இப்படி பண்ணிட்டான். அடுத்த ஆளுக்கு போன் பண்ணோம். அடுத்த ஆள் யாரு? அவருக்கு ஈக்குவலா அவர் ஊர்ல இருக்கிற ஒரு நண்பர்னா ஃபேஃப் டு பிளேசிஸ். அவருக்கு போன் பண்ணோம். ஏப்பா ஃபேப்பு. சொல்லு கோழி. ஏப்பா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. ஏப்பா போன வாட்டி வரையில கோடாரி தைலம் வாங்கிட்டு வர்றேன்னு என்னப்பா வாங்கிட்டு வர்றேன்னு அதோட சொன்னதோட அவ்வளவுதானாப்பா? தம்பி டீம் மாத்தி விட்டாங்களேப்பா. அதனாலதான்ப்பா ஆக்சன்ல நானும் கோடாரி தைலத்துக்காக உனக்கு சண்டை ஓட்டு. சரி விடுப்பா. ஏப்பா டெஸ்ட் மேட்ச் பாத்தியாப்பா? டெஸ்ட் மேட்ச் இப்ப IPL நடக்குது. IPL நடக்குதுப்பா. ரோஹித் சர்மா இதுல டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணா பாத்தேல? ஆமா. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டமா தானே இருக்கு. நானும் பேசாம ரிட்டையர் பண்ணிடுவாப்பா. என்ன ரிட்டையர் பண்ண போறியா? ஆமாப்பா. வயசு எத்தனை உனக்கு? எப்ப ஏதோ 36 7 எனக்கு வயசு நமக்கு என்னைக்கு முக்கியம்? சின்ன வயசுல போய் ரிட்டையர் ஆகுற. நானே விளையாடுறா நீயும் அப்படின்றியாப்பா? சரிப்பா ஓகே, நான் என்னன்னு பாக்குறேன்ப்பா. பாப்போம்பா. ஏப்பா கோடாரி தைலம் மறந்துடாதப்பா. ஓகேப்பா. அவன் என்னடானா பாலுன்றான், இவன் என்னடானா விளையாடுன்றான். என்ன பண்ணலாம்? கரெக்டா டெசிஷன் எடுக்கிறதுனா யாரு? தோனி. டெசிஷன்னா தோனி, தோனின்னா டெசிஷன். அவருக்கு போடும். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு லைன் அவ்வளவு நீட்டா இருக்கு, இங்க இந்தியாவுக்கு இவ்வளவு கேவலமா இருக்கு. ஏப்பா தோனி நீ போன் பேசிட்டே அட்டன் பண்ணிட்டேனா? அது அப்படியா? சாரி சார் பாத்தீங்கல்ல? ஆமா பார்த்தேன். என்ன இப்போ சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்றனா, உன்னால முடியும், நீ ட்ரை பண்ணு, அவ்வளவுதான். ஓகே கேப்டன். இவரும் முடியுன்றாரு, ஃபேஃபும் முடியுன்றான். என்ன பண்ணலாம்? கடைசியா இருக்கிறவர் கடவுள்கிட்டே போயிடும். கடவுள்கிட்ட கேட்டாதான் அதுக்கான ஒரு பணி வரும், அதுக்கான ரிசல்ட் வரும். சொல்லுங்க கோழி. கடவுளே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கேன் கடவுளே. என்ன விஷயம் சொல்லு. ஒரு டெசிஷன் எடுக்கிற நிலைமையில இருக்கேன் கடவுளே. சொன்னாப்ல டோனி பாய் சொன்னாரு, ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டா, நீ ரிட்டையர் ஆக போறியாமே? ஆமா கடவுளே, என்ன பண்ணலாம்? அவன் தான் என் ரெக்கார்டை பிரேக் பண்ணல. நீயாச்சும் ரெக்கார்டை பிரேக் பண்ணவே மாட்டியா? கடவுளே, உங்க ரெக்கார்டுக்காக நான் என்னைக்குமே விளையாடல. உங்க ரெக்கார்டு அப்ப பீக்லயே இருக்கட்டும். பேசாம நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்ச அதான் கரெக்டான டெசிஷன் நினைக்கிறேன். என்னோட கிரிக்கெட் வாரிசு நீதான் ரெக்கார்டை பிரேக் பண்ணணும். பண்ணு. கடவுளும் இப்படி சொல்றாரு. கடவுளோட ரெக்கார்டெல்லாம் நம்மளால பீட் பண்ண முடியாது, பீட் பண்ணவும் கூடாது. கடவுள்னா அவர் தான். ஸோ இவரும் விளையாடுன்றாரு. கரெக்ட். நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நமக்கு பாசிட்டிவா தான் பேசுவாங்க. நம்ம என்ன பண்றோம், நமக்கு எதிரியா ஒருத்தர் இருப்பாங்கல்ல,
அவன்கிட்ட கேட்போம். அவன் விளையாடுன்னு சொன்னா விளையாட வேண்டாம், அவன் விளையாடாதுன்னு சொன்னா கண்டிப்பா விளையாடுறான். அவனுக்கு போய் பேசுவோம் என்னன்ட்டு. ஏய் என்னடா கிரவுண்டு பக்கம் வந்திருக்க இன்னைக்கு பார்த்து? ஓ அப்ப கிரவுண்டு பக்கம் வரவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்க? இல்லடா ஐபிஎல் விளாண்டுட்டு இருக்க, ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படி இப்படி விளாண்டுட்டு இருக்கீங்க எல்லாரும். எதுக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன்? எதுக்கு நீ வந்த? நீங்க ரெஸ்ட் எடுக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ரெஸ்ட் எடுக்க கூடாது என்ன புரியல எனக்கு. என் நண்பனை ஏன் முதுகுல குத்துனீங்க? யாரு உன் நண்பன்? ரோஹித் சர்மாவை. ஏய் நான் இருக்க சொன்னேன், அவன் தான் ரிட்டையர் ஆயிட்டான் பேச்ச கேட்காம. அதைத்தான் நீங்க இருக்காதுன்னு சொல்லி இருந்தா அவன் இருந்திருப்பான். நீங்க எதுக்கு இருக்க சொன்னீங்க? இங்கிலாந்துக்கு போறோம்டா, அவன் வேணும்டா. அவன் வேணும், ஆனா நீங்க தான் வேணான்ற முடிவுல எல்லாம் அவனை அனுப்பி விட்டீங்க. நான் பண்ணல, அவன் ஏதோ தப்பா எடுத்துட்டான். சரி விடுப்பா, அது எதுக்கு உனக்கு பிரச்சனை இப்ப? அதான் இப்ப நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் பேசாம ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண போற? ஆமா, சூர்யா இல்லைன்னா தேவாக்கு என்ன வேலை, தேவா இல்லைன்னா சூர்யாவுக்கு என்ன வேலை? வேண்டாம் தம்பி, இங்கிலாந்து போறோம். இங்கிலாந்து போங்க, இருங்க. பால சிங்கு சக்குன்னு போகும். ஒரு டெஸ்ட்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் நீ தான் இருக்க, அவனும் போயிட்டான். ஆமா நீ இரு விளையாடு. யார கேட்டு கில்ல கேப்டனா போட்டீங்க? யாரையுமே நாங்க கேட்கலப்பா, நீ விளையாடு அவ்வளவுதான். ஓ இப்ப நீங்க சொன்னா நான் விளையாடணும் அப்படித்தானே? நீ விளையாடுற அவ்வளவுதான். இவர் விளையாடுன்னு சொல்லி இருக்காரு. அப்ப இப்ப பாருங்க, நான் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றேன். தம்பி இவ்வளவு வேகமான முடிவு எடுக்க கூடாது. 2 நாள் யோசிங்க. 2 நாள் தானே, இப்பே சொல்றேன். டெஸ்ட்ல இருந்து நான் ரிட்டையர்மெண்ட், அவ்வளவுதானே?